ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கான நியூஸ் பேப்பரை பார்க்கலாம். ஸோ நம்ம ஜாவ்லின் த்ரோல பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல நீரஜ் சோப்ரா அவங்க வந்து சில்வர் வின் பண்ணியிருக்காங்க. அவங்களோட த்ரோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 89.45 மீட்டர்ஸ். பாகிஸ்தானோட அர்ஷத் நதீம் அப்படின்றவங்க தான் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டிஸ்டன்ஸ் வந்து 92.97 மீட்டர்ஸ். ஸோ அப் பட் அவுட் அப்படின்றது வந்து என்னன்னா, வினிஷ் போகட் அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் எக்ஸ்ட்ராடினரியா பண்ணி கூட அவங்களால மெடல் வின் பண்ண முடியல அப்படின்றது தான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. கில்ட்டி ஆன் சர்ச் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆன்டி ட்ரஸ்ட் கேஸ் கூகுள் மேல நம்பிக்கை இல்லைன்ற வந்த கேஸ் வந்து ரொம்ப பெரிய இம்பாக்ட கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியா பக்கம் நாடான பங்களாதேஷ்ல வந்து ஒரு நிலையின்மை இல்ல. இப்ப போராட்டங்கள் நெறைய இருக்கு. கவர்ன்மெண்ட் ஸ்டேபிளா இல்ல. இந்த மாதிரி இருக்கிறது இந்தியாவுக்கு நல்லதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஜெனரல் அனில் சௌஹான் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த இடத்துல பாருங்க. இப்போ அப்போசிஷன் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்சூரன்ஸ் பிரீமியத்துல ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுனால இன்சூரன்ஸ் பிரீமியம் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா தெரியுது. 18% ஜிஎஸ்டியை ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன பதில் சொல்றாங்கன்னா, இவங்க பொலிட்டிக்கலா பாயிண்ட்ஸ் கெயின் பண்றதுக்காண்டி இப்படி தேவையில்லாத அக்வசிஷன் பண்றாங்க, குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. ஏன்னா முதலேயேமோ டாக்ஸ் இருந்துச்சு. பிரீமியம் கட்டும்போது அடிஷ்னலா டாக்ஸ் போட்டு தான் கட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஜிஎஸ்டி கவுன்சில் தான் இதை பத்தி டிசைட் பண்ண முடியும். ஜிஎஸ்டி கவுன்சில் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி மேடம் வந்து சொல்லியிருக்காங்க. மேடம் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. நீங்களும் இந்த ஆர்டிக்கலை வாசிச்சு பாருங்க. இங்க பாருங்க, கவர்மெண்ட் டைட்டன்ஸ் டிஸ்க்ளோசர் நார்ம்ஸ் ஃபார் சோலார் மேக்கர்ஸ் அப்படின்னா, இந்த சோலார் எனர்ஜி சம்பந்தமா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நீங்க எங்க இருந்து வாங்குறீங்க, எங்க வந்து மேனுஃபேக்சர் பண்றீங்க, யாருக்கு அனுப்புறீங்க, எக்ஸ்போர்ட் பண்றீங்க, இது எல்லாத்தையும் கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பிசினஸ் பேஜ் வந்துட்டோம். ஆர்பிஐ காண்ட் இக்னோர் ஃபுட் இன்ஃபிளேஷன். ஃபுட் இன்ஃபிளேஷன்னா ஃபுட் ஆர்டிகல்ஸோட பிரைஸ் வந்து பயங்கரமா கூடுறது தான் ஃபுட் இன்ஃபிளேஷன். ஆர்பிஐ வந்து அதை ஒதுக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்ல 46% வந்து ஃபுட் ஓட இன்ஃபிளேஷன் தான் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. நீங்க கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணணும்னா அதுல ஃபுட் இன்ஃபிளேஷனை கன்சிடர் பண்ணவே முடியாது. இதே ஃபுட் இன்ஃபிளேஷன் ஹெட்லைன் இன்ஃபிளேஷன்ல 75% கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதாவது ஹெட்லைன் இன்ஃபிளேஷன் நீங்க கால்குலேட் பண்ணணும்னா ஃபுட் இன்ஃபிளேஷன் அதுதான் வந்து 3/4 இருக்கு. அதனால ஃபுட் இன்ஃபிளேஷனை நம்ம வந்து இக்னோரே பண்ண முடியாது. அதை கன்சிடர் பண்ணாம நம்மளால கால்குலேஷன்ஸ் போட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதுல 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. கோர் இன்ஃபிளேஷன், ஹெட்லைன் இன்ஃபிளேஷன். ஹெட்லைன் இன்ஃபிளேஷன்ன்றது வந்து ஃபுட், எனர்ஜி இது சம்பந்தமா இருக்கிற விலைவாசி உயர்வை வந்து கணக்குல எடுத்துட்டு இன்ஃபிளேஷனை கால்குலேட் பண்ணா அது ஹெட்லைன் இன்ஃபிளேஷன். ஏன் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கோர் இன்ஃபிளேஷன்ல எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னா, இந்த ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப ஃப்ளக்சுவேட்டிங்கா இருக்கும். இப்போ மான்சூன் மழை கரெக்டா வரலைன்னா ஃபுட் ப்ரைசஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். ஃபெர்டிலைசர்ஸ் கிடைக்கலைன்னா ஃபுட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். டிரான்ஸ்போர்ட் சரியா இல்லைன்னா ஃபுட் ப்ரைசஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். அப்புறம் எங்கேயாவது வார் இந்த மாதிரி இருந்ததுன்னா எனர்ஜி பிரைசஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடும். பெட்ரோல் இதெல்லாம் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடும். அதனால கோர் இன்ஃபிளேஷன்ல இந்த மாதிரியான இன்ஸ்டேபிள் காம்பனன்ட்ஸை எடுத்துக்க மாட்டாங்க. கோர் இன்ஃபிளேஷன்னா ஃபுட் அண்ட் எனர்ஜி இல்லாம இன்ஃபிளேஷனை கால்குலேட் பண்றது. ஹெட்லைன் இன்ஃபிளேஷன்னா ஃபுட் அண்ட் எனர்ஜியை இன்க்ளூட் பண்ணி கால்குலேட் பண்றது. ஃபுட் இன்ஃபிளேஷன்ல இருந்து எடுத்துறணும். அதாவது இன்ஃபிளேஷன் கால்குலேஷன்ல இருந்து டீலிங்க் பண்ணணும். அதாவது அதை டெலிட் பண்ணிட்டு மித்ததை மட்டும் யூஸ் பண்ணி இன்ஃபிளேஷன் கால்குலேட் பண்ணணுமா கூடாதான்றது நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷனோட சர்வேயை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த தாஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ஸ்ல நீங்க வந்து கலெக்ஷனுக்கு போடுற செக்கை இன்னொரு பேங்க்குக்கு ஆன்லைன்லயே அனுப்பிடுவாங்க. இப்ப உங்களுக்கு ஒருத்தவங்க உங்க அக்கௌண்ட் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா இருக்கு. பேங்க் ஆஃப் பரோடா கஸ்டமர் வந்து உங்களுக்கு ஒரு செக் கொடுத்துருக்காங்க, ஒரு பேமெண்ட் செக் கொடுத்துருக்காங்க.
ஸோ நீங்க எய்தர் பேங்க் ஆஃப் பரோடால போயி அத என்கேஷ் பண்ணலாம். பண்ணா அவங்க கேஷா வந்து 20,000க்குள்ள தான் இருந்தா மட்டும் தான் தருவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா உங்க அக்கவுண்ட்ல தான் போடுவாங்க. உங்க அக்கவுண்ட் ஸ்டேட் பேங்க்ல இருக்கும்போது, பேங்க் ஆஃப் பரோடால இருந்து ஸ்டேட் பேங்க்குக்கு அனுப்ப முடியாது. அதாவது அவங்க அந்த அக்கவுண்ட்க்கு டைரக்ட்டா போட முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்க அக்கவுண்ட் ஸ்டேட் பேங்க்ல இருக்கிறதுனால, ஸ்டேட் பேங்க்ட்ட போயி பேங்க் ஆஃப் பரோடா செக்க குடுப்பீங்க. குடுத்து இந்த அந்த பேங்க்ல இருந்து இந்த பணத்த வாங்கி என் அக்கவுண்ட்ல போட்டுருங்கன்னு உங்களோட பேங்க்ல போய் சொல்லுவீங்க. அப்ப அவங்க ஆன்லைன்ல அந்த செக்கோட இமேஜ ஸ்கேன் பண்ணி பேங்க் ஆஃப் பரோடாக்கு அனுப்பி, இந்த மாரி என் கஸ்டமருக்கு உங்க கஸ்டமர் செக் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த பணத்த எங்க ஸ்டேட் பேங்க்ல இருக்கிற அக்கவுண்ட்டுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, 2 டேஸ்க்குள்ள இந்த அக்கவுண்ட்டுக்கு அந்த பணம் வந்து வந்துருங்க. ஸோ இப்ப வந்து அத ஹவர்லி பேசிஸ்ல ரொம்ப ஸ்பீடா கிரெடிட் வரணும் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ அதுக்கு ஓகே சொல்லியிருக்கு. ஸோ இன்னும் ஸ்பீடா வந்து செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம்ஸ் வந்து நடக்க போகுது. ஸோ இப்ப T+1 டேவா இருக்கிறது ஃபியூ ஹவர்ஸா மாறப்போகுது. அதாவது இன்னைக்கு செக் குடுத்தீங்கன்னா, நாளைக்கு உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆற மாரி இருந்துச்சு. முதல்ல 2 நாள் ஆச்சு. அப்புறம் நாளைக்கே கிரெடிட் ஆயிடும். இப்ப வந்து அ ஃபியூ ஹவர்ஸ்லயே கிரெடிட் ஆகுற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ யுபிஐ வழியா டாக்ஸ் பே பண்ற லிமிட்ட வந்து ஆர்பிஐ இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப ஜிபே, இல்ல பேடிஎம் இந்த மாதிரியான யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸஸ யூஸ் பண்ணி நீங்க 1,00,000 வரைக்கும் டாக்ஸ் கட்டலாம் அப்படின்னு இருந்தத, இப்ப 5,00,000 அப்படின்னு சொல்லி அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுல டெலிகேட்டட் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டெலிகேட் அப்படின்னா நான் அசைன் பண்றது. எனக்கு பதிலா நீ பேமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அசைன் பண்றது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நீங்க லிமிட் செட் பண்ணணும். ஸோ இதனால டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆகும்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காஃபி புரொடக்ஷன் வந்து ஸ்லைட்டா குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. சோழமண்டலம் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி க்ரோ ஆகலாம் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி ப்ராஃபிட்ட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. சரிங்க. இன்னைக்கு அடுத்து ஆன் மானிட்டரி பாலிசி அண்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்குங்க. ஸோ இன்னையோட வேர்ட் வந்து என்னன்னா, இன்சுனியேட் அப்படின்னா இன்ட்ரடியூஸ் ஆர் இன்சர்ட் அப்படின்னு அர்த்தங்க. இன்டிமேட், அடம்பிரேட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒருத்தவங்கள கொஞ்சம் தரக்குறைவா பேசுற மாதிரியான வார்த்தை தான் இன்சினியேட். நெகட்டிவ் சென்ஸ்ல சொல்றதுங்க. எனக்கு அவங்கள பிடிக்காது அந்த மாதிரி சொல்றது தான் இன்சினியேட். சரிங்க. இன்னையோட நியூஸ் பேப்பர் ரீடிங் முடிஞ்சுங்க. முடிஞ்சா இந்த ஆர்டிக்கல் வாசிச்சு பாருங்க. ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.